ஒருநாள் சுரபி மற்றும் லலிதா தெருவில் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு இனிப்பு கடையின் முன் மிகவும் பசியாக ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அம்மா, ரொம்ப பசி, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா என்று அவர் கேட்டார். அதை கேட்ட சுரபிக்கு இரக்கம் வந்தது. அவள் உடனே, நாமே அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் என்று சொன்னாள். ஆனால் லலிதா, வேண்டாம் சுரபி, இப்படி எல்லாருக்கும் கொடுத்தால் நமக்கு என்ன செய்வது என்று அவளை தடுத்தாள். அப்போது சுரபி அமைதியாக, பசியுடன் இருப்பவருக்கு உதவி செய்வதுதான் நல்லது என்று லலிதாவுக்கு புரிய வைத்தாள். அதன்பின் சுரபி அந்த பிச்சைக்காரருக்கு சாப்பாடு கொடுத்தாள். அந்த நிமிஷமே அதிசயம் நடந்தது. அந்த பிச்சைக்காரர் திடீரென்று எழுந்து தன் பழைய வேஷத்தை கழற்றி சுத்தமான உடையில் மாறினார். நான் உண்மையில் பிச்சைக்காரன் இல்லை, இது என் இனிப்பு கடை. யார் நல்ல மனசோடு கொடுக்கிறார்கள் என்று பார்க்கத்தான் இப்படிச் செய்தேன் என்று சொல்லி சிரித்தார். பிறகு அவர் சுரபிக்கு பல இனிப்புகளை பரிசாகக் கொடுத்தார். அதை பார்த்த லலிதாவுக்கும் புரிந்தது, கொடுத்தல்தான் உண்மையான செல்வம் என்று. ஈவது விலக்கேல், பிறருக்குக் கொடுப்பதை ஒருபோதும் தடுக்காதே. இப்படி நல்ல கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.